சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு என்பது இரத்த சர்க்கரை அளவை பாதிக்கும் ஒரு நிலை மட்டுமல்ல, உடலின் பல்வேறு செயல்பாடுகளையும் பாதிக்கலாம். சிலருக்கு இந்த நோயின் காரணமாக வழக்கத்திற்கு மாறாக அதிக வியர்வை ஏற்படலாம். இது ஒரு சங்கடமான விஷயமாக தோன்றினாலும், இதற்கும் நீரிழிவுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு உள்ளது. அதிக வியர்வை ஏன் ஏற்படுகிறது? இதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் என்ன? மற்றும் இதை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பத்தி நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நீரிழிவு நோயாளிகளுக்கு அதிக வியர்வை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். முக்கியமாக இரத்த சர்க்கரை அளவு திடீரென இயல்பு நிலையை விட குறையும் போது, அதாவது ஹைப்போகிளைசிமியா அப்படின்னு சொல்லுவாங்க, உடல் ஓர் எதிர்வினையாக அதிக வியர்வையை வெளிப்படுத்தும். இது பெரும்பாலும் இரவில் தூக்கத்தின் போது உணரப்படலாம். அதே போல நீண்ட காலமாக கட்டுப்பாடற்ற நீரிழிவு இருந்தால் அது நரம்புகளை பாதிக்கலாம். வியர்வை சுரப்பிகளை கட்டுப்படுத்தும் நரம்புகள் பாதிப்படையும் போது வியர்வை ஒழுங்கற்று அல்லது அதிகமாக சுரக்கலாம். மேலும் அதிக உடல் பருமன் கொண்ட நீரிழிவு நோயாளிகளுக்கு உடல் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் வியர்வை அதிகமாக ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. இந்த அதிக வியர்வை சில குறிப்பிட்ட நேரங்களில், அதாவது உணவு உண்ட பிறகு அல்லது இரவில் அதிகமாக இருக்கலாம். வியர்வையால் சருமம் குளிர்ச்சியாகவும் சில சமயங்களில் துர்நாற்றத்துடன் இருக்கலாம். இதை சமாளிக்க நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருப்பதே முதல் படி. மருத்துவர் பரிந்துரைத்த உணவு முறை, உடற்பயிற்சி மற்றும் மருந்துகளை சரியாக பின்பற்றி இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிக்க வேண்டும். அதிக வியர்வைக்கான காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க மருத்துவரின் ஆலோசனை அவசியம். வியர்வையை குறைக்க உதவும் மருந்துகளை அவர் பரிந்துரைக்கலாம். மேலும் வியர்வையால் சரும பிரச்சனைகள் வராமல் தடுக்க சருமத்தை சுத்தமாகவும் உலர்ந்தும் வைத்திருப்பது முக்கியம். வியர்வையை உறிஞ்சக்கூடிய பருத்தி ஆடைகளை அணிவது நல்லது. ஆகையால் நீரிழிவு நோயாளிகள் அதிக வியர்வையை ஒரு சாதாரண பிரச்சனையாக புறக்கணிக்க கூடாது. எனவே இந்த பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி சரியான ஆலோசனையையும் சிகிச்சையும் பெறுவது மிகவும் முக்கியம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.